மனைவிக்குள் நெருக்கம் அதிகமாகும். முன்கோபத்தில் பேசும் நிலை ஏற்படும். சூரியன் 12ஆம் இடத்தில் மறைந்துள்ளதால் தூக்கம் குறைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. பொதுவாக இரவு நேரம் அதிகமாக கண் விழிப்பதை தவிர்ப்பது மிக மிக நல்லது. உங்கள் ராசியை குரு பகவான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருப்பதால் எது நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்கிற தைரியம் ஏற்படும். உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதியான சனி பகவான் வலுவாக அமர்ந்திருப்பதால் விஐபிகள் அறிமுகமாவார்கள். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகள், அதற்கான பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடியும். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் இந்த மாதம் முழுக்க ஓரளவு நன்றாக இருப்பதால் அதிகமாக உழைப்பது, வேலை சுமை போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சின்ன சின்ன பண பற்றாக்குறை இருக்கும். வாடிக்கையாளர்கள் அதிகளவில் வருவார்கள். ஆனால் கல்லாப்பெட்டியில் காசு வருவதில்லை என்கிற சூழல் இருக்கும். கேது 11வது இடத்தில் இருப்பதால் லாபம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உத்தியோகத்தை பொறுத்தவரை இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஜெயித்து காண்பிக்கும் யோகம் உண்டாகும். சந்திரன் பலமாக அமர்ந்திருப்பதால் சிலருக்கு புதிய வேலைகள் கிடைக்கும். இந்த மாதம் முழுவதும் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கப் போகிறது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். தொட்டது துலங்குவதற்கான யோகம் உண்டாகும். வீட்டில் மகிழ்ச்சிகள் பெருகும். உத்தியோகத்தில் வேலை சுமை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் இருக்காது. ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்வது அற்புதத்தை ஏற்படுத்தும். மனநலம் குன்றியவர்களுக்கு உதவுவது, பச்சரிசி தானமாக வழங்குவது உங்களுக்கு ஏற்றங்களை கொடுக்கும். அதேபோல் இந்த புரட்டாசி மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம். புரட்டாசி மாதம் பிறந்துள்ளதால் பெருமாள் மாதம், வைணவ மாதம், புண்ணிய மாதம், முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பொழியும் மாதம் என்று அழைக்கப்படுகிறது. மாதங்களில் 6வது மாதமாக வரக்கூடிய இந்த மாதம் சூரிய பகவான் ராசி மண்டலத்தில் 6வது ராசியாகிய கன்னி ராசியில் அமரும் மாதமே புரட்டாசி மாதம். பொதுவாகவே புரட்டாசி மாதம் என்றாலே முதலில் ஞாபகத்திற்கு வருவது நவராத்திரி தான். ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி என ஏகப்பட்ட விசேஷங்கள் வரவுள்ளன. இந்த மாதங்களில் கொழு பொம்மைகளை கொண்டு பூமியில் கடவுளை வைத்து மனதிலே ஏற்று கொண்டாடக்கூடிய மாதமாகும். இந்த மாதங்களில் அம்பாளுக்கு ஏராளமான விசேஷங்களும் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக புரட்டாசி மாதங்களில் முக்கியமான மகாலய அமாவாசை, நீண்ட நாட்களாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம், திதி கொடுக்காமல் இருப்பவர்கள் புனித நதிகள், ஆற்றோடங்களில், கடலோரங்களில், குளக்கரைகளில் முன்னோர்களை நினைத்து வழிபட்டு ஆசீர்வாதம் பெறும் மாதமாகும். சூரியன் கண்ணில் அமர்ந்துள்ளதால் இந்த மாதத்தில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவதால் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. மேலும் துலாம் ராசி அன்பு நேயர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அமைதியாகவும் சமநிலையுடனும் இருக்கும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நேர்முறையாகவும் அனைவருக்கும் நன்மை தருவதாகவே இருக்கும். சிலர் எதிர்பாராத நிகழ்வுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தலாம். ஆனால் அதை நீங்கள் எளிதாக கையாள்வீர்கள். நிதி நிலைமையில் நிலையான முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் நீண்ட காலமாக எதிர்பார்த்திருந்த ஒரு தொகை இந்த நாளில் வந்து சேரும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். நிலம், தங்கம், பங்குச் சந்தைகளில் முதலீடு செய்ய இது ஒரு நல்ல நேரம். உறவுகளில் இனிமையும் அன்பும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுடன் அதிக நேரம் செலவிடுவது உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சிகளை தரும். உங்கள் துணைவியுடன் மனமிட்டு பேசுவதன் மூலம் உறவு மேலும் வலுப்படும். புதிய நபர்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இந்த மாதம் முழுவதும் மனதில் அமைதி நிலைக்க தியானம் செய்வது மிக மிக நல்லது. சிறிது நேரம் இயற்கையுடன் செலவிடுவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் மகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கப் போகிறது. அதிலும் முக்கியமாக இந்த மாதங்களில் பல முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சியும் நடைபெற உள்ளது. கன்னி ராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் கருதப்படுகிறது. துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள் குறித்து கூட இதில் பார்க்கலாம். அதிலும் முக்கியமாக ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்க போகிறது. அதாவது ஒரு மாதம் முடிந்து இன்னொரு மாதம் தொடங்க உள்ளது என்றால் அதில் ஒரு ராசிக்காரர்களுக்கும் மாற்றம் ஏற்படும். குறிப்பாக கன்னி ராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமாகவே புரட்டாசி மாதம் இருந்துள்ளது. சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னி ராசியில் அமர்கின்றனர். சுக்கிரன், கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கின்றனர். சனி வக்கரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் உள்ளது. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை உள்ளது. குரு மிதுனத்திலும் ராகு கும்பத்திலும் அமர்ந்திருக்கின்றனர். புதன் என்றால் பெருமாள் புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கு, மீன்களுக்கு அன்னதானம் கொடுப்பது அற்புதமான பலன்களை உங்களுக்கு தரப்போகிறது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருப்பது நன்மை பயக்கும். இந்த புரட்டாசி மாதங்களில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள்,
பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து ஜோதிட குறிப்பில் பார்க்கலாம். துலாம் ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் எல்லா விதமான பாதிப்பிலிருந்து தப்பிக்கும் யோகம் உண்டாகப் போகிறது. பெரிய விதமான பிரச்சனைகள் இல்லாமல் சமாளிப்பீர்கள். மீனத்தில் சனி வக்கரமாக அமர்ந்திருப்பதாலும் விரயத்தில் சூரியன் அமர்ந்திருப்பதாலும் எலும்பு வலி, மறைமுக பிரச்சனைகள் ஆகிய பிரச்சனைகள் ஏற்பட போகிறது. கடனால் பயங்கரமாக அவதிக்குள்ளாவீர்கள். சிலருக்கு மறைமுக பிரச்சனைகள் ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் சண்டை சச்சரவுகள், தூக்கமின்மை, எதிரி தொல்லை போன்றவற்றை உண்டாகும். முடிந்த சண்டைகளால் கூட மீண்டும் பிரச்சனை உண்டாகும் சூழல் உள்ளது. எதிரிகளால் சூழ்ச்சிகள் ஏற்படும் வாய்ப்புகளும் உள்ளது. அதேபோல் துலாம் ராசிக்காரர்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் பெரிய ஆபத்துகள் வராது. ஆனால் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. பயணங்களில் மிகுந்த கவனம் தேவை. பாஸ்போர்ட், விசா பத்திரங்கள், ஆவணங்கள், சான்றிதழ்கள் போன்றவற்றை தொலைப்பது போன்ற நிலை ஏற்படும். தலை சுற்றல், மயக்கம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. பண விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். டெபாசிட், நல்ல வட்டி போன்றவற்றில் சிக்கிக் கொள்ளாமல் இருப்பது நல்லது. சுக்கிரன், கேது இணைவதால் கூட நட்பால் கேடு விளைவிக்கும். நண்பர்களிடையே சகவாசத்தை துண்டிப்பது நல்லது. நண்பராக தான் பேசினேன் என்று கூறுபவர்களுக்கு பெயர் கடும் வாய்ப்புகள் உள்ளது. துலாம் ராசியினர் கவனமாக இருக்க வேண்டும் நேரமாக இந்த மாதம் அமைந்திருக்க போகிறது. சந்தோஷம் ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் 80% நன்மைகளை பெறுவீர்கள். அனைத்து விதமான பிரச்சனைகளில் இருந்தும் பாதிப்புகளில் இருந்தும் குருவின் பார்வையால் தப்பிக்கும் யோகம் உண்டாகப் போகிறது. லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஏற்றங்களையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. அது மட்டுமில்லாமல் துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுக்கு கலவையான பலன்களை தரப்போகிறது. சில காரியங்கள் சாதகமாக முடியலாம். ஆனால் சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவதற்கு கூடுதல் முயற்சி தேவைப்படும். எந்த ஒரு முடிவை எடுப்பதற்கு முன்னர் அவசரப்படாமல் நிதானமாக யோசித்து எடுக்க வேண்டும். உங்கள் பொறுமை மற்றும் சமநிலையான உணர்வு உங்களுக்கு வெற்றிகளை தேடித் தருவது உறுதி. உங்கள் நிதி நிலைமை சீராக இருக்கும். வருமானத்திற்கு எந்த குறைவும் ஏற்படாது. அதே சமயம் எதிர்பாராத செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது. சேமித்து வைப்பது மிக மிக அவசியம். பண விஷயங்களில் கவனமாக இருங்கள். கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள். நிதி நெருக்கடியை தவிர்க்க திட்டமிட்ட செலவுகளை மட்டும் மேற்கொள்ளுங்கள். முதலீடு செய்வதற்கு முன்பு நன்கு ஆராய்ந்து எடுப்பது நல்லது. குடும்பத்தில் நல்லிணக்கம் நிலவும். இருப்பினும் உங்கள் துணைவியுடன் பேசும் பொழுது வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். சிறிய தவறான புரிதல் கூட பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். உறவினர்களை அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நண்பர்களிடம் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மன அமைதிக்காக தியானம் அல்லது யோகா செய்வது பலன்களை தரும். அதே போல் இந்த மாதம் முழுவதும் சிறப்பானதாக அமைவதற்கு மகாலட்சுமி தாயார் அல்லது துர்க்கை அம்மனை வழிபடலாம். மலையில் துர்க்கை அம்மன் கோவிலுக்கு சென்று நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது நன்மை அளிக்கும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக என்கின்ற மந்திரத்தை உச்சரிப்பது பணவரவை அதிகரிக்கும். அது மட்டுமில்லாமல் இந்த வருடங்களில் கடைசி 4 மாதங்களுக்கு குரு வக்கரமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நன்மைகள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து பார்க்கலாம். குரு வக்கரமாவது அவ்வளவு நன்மையான காலகட்டம் இல்லை. ஜாதகத்தில் இயல்பாகவே ஒரு சில கிரகங்கள் வக்கரமாக இருக்கும். ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் கண்டிப்பாக நடக்க வேண்டிய பல நன்மைகளும் நடக்கப் போகிறது.